அதோடு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலையும் திருமணத்தின் போது, இப்போது மதுரை மாவட்டத்துக்கு போனால் ஜீவா சாப்பிடுறது தெரியும், நாம் அமர்ந்தால் கைக்கு தண்ணீர் ஊற்றி உபசரிக்கின்ற பொறுப்பை தேவர்கள் ஏற்றுக்கொண்ட சியான்கள், அவருடைய உரிமை. அதுபோல ஆடு அறுத்தா அந்த தலை ஒரு சமுதாயத்துக்கு சொந்தம், அது பிச்சை கிடையாது, தர்மம் கிடையாது, உரிமை, யாருக்கும் கொடுக்க கூடாது, அவர்களுக்குள்ள உரிமை, அதை நிலைநாட்டணும். அது போல நம்முடைய எவ்வளவு பெரிய கூட்டத்தில் வைகோ அவர்கள் தலைவரை பார்த்தாலும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அப்படியே கூப்பிடுவாரு, ப்ரொஃபசர் அவர்கள் நான் கூப்பிடுவாரு, எப்படி கூப்பிடுவாரு, மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அப்போது அவர் தலைவர் மாமா. அப்போது அப்படிப்பட்ட உறவால் பின்னப்பட்ட நாடு இது. அந்த உறவை கெடுப்பதற்கு, அதில் நெருப்பு வைப்பதற்கு சில கொடியவர்கள் கொடியேந்தி வருகிறார்கள், தடியேந்தி வருகிறார்கள், ஆயுதமேந்தி வருகிறார்கள், தண்டமேந்தி வருகிறார்கள். அவர்கள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது.